பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வேளையிலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியின் மூலமாக கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இப்பொழுது நமக்கு நல்லவராக இருந்து நல்ல வேலை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் மாறாத பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. அவரே நமக்கு எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிறார். ஆமாம், நம்முடைய கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஏற்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவை அல்லேலூயா அந்த வேளையில் எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? ஏன்னா அவர் தான் துதிக்கு பாத்திரர். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற துயாதி தூயவர் பரிசுத்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். அவருடைய நாமம் என்ன? யெகோவா ரப்பா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். நமக்கு சமாதானத்தை தருகிற அந்த தேவாதி தேவனை, நம்மை அனுதினமும் காத்து வழிநடத்துகிற தேவனை, எந்த வேளையிலும் நம்மை கைவிடாது அரவணைத்து நம்மளை பாதுகாத்துக் கொள்கிற அந்த கிருபையுள்ள தேவனை, கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவனை, எல்லாரும் இருக்கிற இடங்களில் நல்ல ஒரு பழைய பாடல் வாய்களை திறந்து நாம் உற்சாகமே பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளே எண்ணியே துதித்திடுவோம். ஆதியந்தமில்லா அநாதி தேவனே அடைக்கலமானி நமக்கு நீரே. ஆதியந்தமில்லா அநாதி தேவனே அடைக்கலமானி நமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை நமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை நமக்கு தந்தீரே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளே எண்ணியே துதித்திடுவோம். ஆனந்த நாளெல்லாம் வழுவாமல் நம்மை காருண்யத்தாலே காத்தீரே. காலந்த நாளெல்லாம் வழுவாமல் நம்மை காருண்யத்தாலே காத்தீரே. பல்லதேவானின் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். பல்லதேவானின் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளே எண்ணியே துதித்திடுவோம். தாயினும் மேலாய் அன்பு கொண்டீரே, தந்தை போல எம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கொண்டீரே, தந்தை போல எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பிலேயே எண்ணியே துதித்திடுவோம். ஜீவனை தந்தவும் அன்பிலேயே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே.
துதித்திடுவோம். நித்தமும் காக்கவும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். உன்னத உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டீரே. உன்னத உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையினாலே என்னையே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையினாலே என்னையே துதித்திடுவோம். துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கவும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கவும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். ஆமென். அவர் ஆதியும் அந்தமில்லாத தேவன். அவரே நமக்கு அடைக்கலமான தேவன். அல்லேலூயா. நமக்கு விசுவாசத்தை தோய்க்கினவரும் அவர், முடிப்பவர் அவர்தான். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை தோய்க்கினவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பூரண விசுவாசத்தை, மாறாத விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு நாளிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபைகளை எண்ணி ஆமென் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அந்த கிருபைகளை எண்ணி அல்லேலூயா அவரை நாம் ஒரு விஷயம் நாம் துதிப்போம். நம்ம கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன். அல்லேலூயா. அவருடைய எல்லா வாக்கு தத்தங்களையும் நமக்கு நிறைவேற்றி தருகிற தேவன். ஏற்ற வேளையில அவருடைய சித்தத்தின்படி நமக்கு நிறைவேற்றி தருகிற தேவன். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை இருக்கிற இடங்களில் வாயில திறந்து ஒரு விஷயம் நாம் அவரை துதிப்போமா? ஆமென். அவரே நமக்கு தாயும் தந்தையுமானவர். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன், உன்னை திக்கற்றவனா விடேன் என்று சொல்லி நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்ல தேவனே, அப்பேற்பட்ட தேவாதி தேவனே. அல்லேலூயா. அப்பேற்பட்ட உன்னதமான தேவனே, மகிமையுள்ள தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே. ஒரு விஷயம் வாயில திறந்து ஒரே ஒரு கவியை திரும்ப நாம் பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தோம். அல்லேலூயா. ஆமென். ஆதி அந்தமில்லா அனாதி தேவனே, அடைக்கலமானி எமக்கு நீரே. நம்முடைய அடைக்கலம் அவர். அல்லேலூயா. அனாதி தேவனே, அடைக்கலமானி எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, என்னையே துதித்திடுவோம். துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கவும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கவும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். தாயினும் மேலாய் அன்பு கொடீர், தந்தை போல உம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கொண்டீரே, தந்தை போல உம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்த உம்மை மேலாய் துதித்திடுவோம். ஜீவனை தந்த உம்மை என்னையே துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கவும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம்.
காக்கும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். ஆமென். சங்கீதம் 136 சங்கீதத்தை நான் பார்க்கும் பொழுது அந்த சங்கீதம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், வானத்தையும் பூமியும் படைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லி அவருடைய அற்புதத்தையும் மகத்துவத்தையும் சொல்லி சொல்லி அந்த 136 சங்கீதம் அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அந்த வசனம் முழுவதும் நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நாம சொல்லலாம், எனக்கு ஜீவனை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, எனக்கு வாழ்வு தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை ஆசீர்வதித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை உள்ளது, எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆத்துமாவை மீட்டெடுத்தவரே, என் ஆத்துமாவுக்கு ஜீவனை தந்தவரே, என் ஆத்துமாவுக்காக குற்றமில்லாத உங்க ரத்தத்தையே இந்த உலகத்தில் எனக்காக சிந்தி ஒரு பெரிய ரட்சிப்பை, பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது, உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆமென். நம்ம எல்லாரும் வாயில திறந்து நாம சொல்லலாம். அல்லேலூயா. தேங்க்யூ. அது கூட நம்ம வாழ்க்கையில நாம் அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய கரங்களில் நாம் இருக்கும் பொழுது, அவரை அடைக்கலமா வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் குறைபடாதுங்க. அல்லேலூயா. ஒன்றுமே குறைபடாது. ஏன் தெரியுமா? நம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால், நாம வணங்குகிற, நாம எப்பொழுதும் அவர் துதிக்கிற, நாம் நம்புகிற, நாம் விசுவாசிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால அல்லேலூயா உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. எங்களுக்கு எந்த குறைவு இருக்காது. எனக்கு எப்பவும் இளைப்பாறுதல், எனக்கு சந்தோஷம் தான், சமாதானம் தான். எங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் ஒருவேளை எங்களை நெருக்கமாய் போல் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிற வாயிலை திறந்து உற்சாகமாய் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்மையினால் நிரப்பிடுவார், கிருபை பொழிந்திடுவார். நன்மையினால் நிரப்பிடுவார், கிருபை பொழிந்திடுவார். பசும்புல் மேய்ச்சலுண்டு, அமர்ந்த தண்ணீருண்டு. பசும்புல் மேய்ச்சலுண்டு, அமர்ந்த தண்ணீருண்டு. ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைபடாது என்று சொல்லி ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியால் அல்லேலூயா எனக்கு ஒன்றும் குறைபடாது என்று சொல்லி ஆமென். அல்லேலூயா. அவர் சமூகம் சந்திரும் இன்றோம் இளைப்பாறுதல். அவர் சமூகம் முன் சந்திடும் என்றும் இளைப்பாறுதல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தடைகள் நீங்கிவிடும், கோட்டைகள் தகர்ந்துவிடும், எல்லா தடைகள் நீங்கிவிடும், கோட்டைகள் தகர்ந்துவிடும். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். தகப்பனை போல் சுமந்திடுவார், கண்மணி போல் காப்பார். தகப்பனை போல் சுமந்திடுவார், கண்மணி போல் காப்பார். வாதை அலைகால சொல்லமா எந்த பொல்லாப்புங்களை நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி வசனம் சொல்லுது போல. அல்லேலூயா. நாம் விசுவாசிப்போம், பயங்கர அறிக்கைச்சுவோம், வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லி ஆமென். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு
இருப்பதனால் நன்மையினால் நிரப்பிடுவார், கிருபை பொழிந்திடுவார். நன்மையினால் நிரப்பிடுவார், கிருபை பொழிந்திடுவார். பசும்புல் மேய்ச்சலுண்டு, அமர்ந்த தண்ணீருண்டு. பசும்புல் மேய்ச்சலுண்டு, அமர்ந்த தண்ணீருண்டு. ஒன்றும் குறைவு பெறாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவு பெறாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். எக்காலம் நாம் ஊதிடுவோம், எதிரியை வென்றிடுவோம். ஒரு நம்பிக்கையோடு கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தோடு நாம் சொல்லுவோம். ஆமென். நமக்கு எதிராக ஒரு எதிரிகளை இயேசு நாமத்தில் நாம் ஜெயிப்போம் என்று சொல்லி சிலுவை கொடி பிடிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சிலுவை கொடி பிடிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஒன்றும் குறைவு படாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவு படாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். அவர் சமூகம் முன் சென்றிடும், என்றும் நிலை பாடுதல். அவர் சமூகம் முன் சென்றிடும், என்றும் நிலை பாடுதல். தடைகள் நீங்கிவிடும், கோட்டைகள் தகர்ந்து எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விடும் இயேசுவின் நாமத்தில். நம்மை சுற்றியுள்ள எரிகோ கோட்டைகள் அல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் சுற்றி வரும் பொழுது நாம் துதிக்கும் பொழுது அது தகர்ந்து விடும். அல்லேலூயா. ஒன்றும் குறைவு பெறாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவு பெறாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். அவர் சமூகம் முன் சென்றிடும், என்றும் நிலை பாடுதல். அவர் சமூகம் முன் சென்றிடும், என்றும் நிலை பாடுதல். தடைகள் நீங்கிவிடும், கோட்டைகள் தகர்ந்துவிடும். தடைகள் நீங்கிவிடும், கோட்டைகள் தகர்ந்துவிடும். ஒன்றும் குறைவுபடாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஒன்றும் குறைவு பெறாது, கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால். ஆமென். அல்லேலூயா. ஒன்றும் குறைபடாதுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால ஒன்றும் குறைபடாது. வாதைகள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். ஏன்னா எனக்கு ஜீவனை தந்தவர், என்னை உண்டாக்கினவர், எனக்கு உயிர் தந்தவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க வாய்களை தந்த அவருக்கு நான் நன்றி செலுத்தமா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால எந்த குறையும் நமக்கு ஏற்படாதுங்க. அல்லேலூயா. எல்லா குறைவைகளையும் கர்த்தர் நிறைவாக்குகிற தேவன் நமக்கு நிறைவாக்கி தருகிறார். அல்லேலூயா. 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 2 நிமிஷம் அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனை நோக்கி ஒரு விஷயம் நாம் அவரை துதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் துதிப்போம், வாய்களை திறந்து. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இம்மட்டும் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து பார்த்தோன்னா நம்மளால் ஒன்றும் சும்மா இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட நன்மைகளை நம்ம வாழ்வில் அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். எப்பொழுதெல்லாம் நாம் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுத்து அல்லேலூயா நமக்கு அல்லேலூயா எந்த துன்பத்தில் துக்கத்தில் இருந்தாலும் சரி
நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் ஒருவரே. ஆமென். அல்லேலூயா. நம்மை குனிந்து தூக்கினவர். அல்லேலூயா. நம்ம கரம் பிடித்து நம்மை தூக்கி வழி நடத்தினவர். அல்லேலூயா. நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய காருண்யத்தினால் நம்மளை பெரியவன் ஆக்கின தேவன். அல்லேலூயா. நம்ம ஒன்றுமே இல்லைங்க, எங்கேயோ கிடந்த நம்முடைய வாழ்வை கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து மட்டுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவாதி தேவன். அல்லேலூயா. ஒரு நிமிஷ கண்களை மூடி அவரை நாம் நன்றி செலுத்துமாறு ஜெபிப்போம். அல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்து இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்து இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் தேவன் விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. அவரே நான் நம்பிக்கை. அல்லேலூயா. யாருமே இல்லைங்க உலகத்துல. விடுவிக்கும் தெய்வம், நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, அவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். துதிக்கு பாத்திரரே, நம்முடைய ஆறுதல் நீங்கதான்ப்பா. எங்க ஆறுதல் நீங்க தான் ஆண்டவரே. நீதானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, இணைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மாநிலை தாங்கிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன்
நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன், கொழுந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கவறினேன், அருகுரல் கேட்டீரையா. சத்தத்தை கேட்பவரே, எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கூறுபவரே, எப்பொழுது செவிகள் எங்களுக்கு திறந்தவைகளாக இருக்கிறது ஆண்டவரே. கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், Thank you, Lord. உமது Amen. காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, நன்றி. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, தெரிந்து கொண்டே எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுவாங்க. ஆண்டவருக்காக, என் இயேசுவுக்காக, ஹல்லேலூயா, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்காகவே நான் வாழுவேன், அவருக்காகவே நான் இருந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி உங்களை வாயிலை திறந்து ஒரு அறிக்கை செய்யுங்கள். பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். Thank you, Lord. Thank you, Lord. என் ஜீவனுள்ள நாளல் ஆண்டவரே, நான் உண்மையே துதிப்பேன், உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜீவனை தந்தவரே, உண்மையே நாங்கள் துதிப்போம், உண்மையே நாங்கள் புகழுவோம். எங்களை குனிந்து நீர் தூக்கி எடுத்து எங்கள் கால்களை மான் கால்களைப் போலாக்கி கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன், செட்டில் விழாதபடி எங்களை தூக்கினவரே, உமக்கு கோடா கோடி நன்றிகளின் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. கண்மணி போல பாதுகாக்கிற தேவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி அப்பேற்பட்ட பாதுகாப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி நன்றிகளின் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தூயவர் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரர் நீர் மாத்திரம்தான், துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம்ப்பா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களே ஜீவபலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் இந்த வேலையில் ஒரு நொறுங்குண்டு இருதயத்தோடு ஆண்டவரே, நறுங்குண்டு இருதயத்தோடு, ஒரு வேதனையோடு, கஷ்டத்தோடு துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட முடியாத இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. தேங்க்யூ லார்ட். கிருபை இறக்கம் நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், மை போட்டுக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தர்மையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீ நல்லவர், தூயவர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வேலையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதித்த நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேங்க்யூ லார்ட். நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எரிகிற தீய அணையாத தேவன் நீர் ஆண்டவரே. யாரெல்லாம் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்களோ கர்த்தர் ஒரு விஷயம் நீர் இரக்கம் பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். விடுதலைக்காக உடைய சமூகத்தில் ஏங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானத்துக்காக ஆண்டவரே, சமாதானமின்றி காணப்படுகிற பிள்ளைகள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நீர் அவர்களுக்கு இறங்கி கர்த்தர் நீர் சமாதானத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏன்னா நீங்கள் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. குடும்பத்தை நேசிக்கிற தேவன், குடும்பத்தில் சமாதானத்தை கட்டிட நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் கஷ்டத்தோடு வியாதியோடு எனக்கு ஒரு சுகம் உண்டாகாத என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும் பிள்ளைகளுக்கு பா நீர் ஒரு சுகத்தை தரும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய தலைமுகளால் சுகமானோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த டிவி மினிஸ்ட்ரி பண்ணுகிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் கிருபையும் ஆண்டவரே அவளுக்கு பலனையும் தரும்படியாக செபிக்கிறோம். அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் போகக்கூடாத இடங்களுக்கு நம்முடைய வார்த்தை கொண்டு செல்ல கர்த்தர் அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தியா செபிக்கிறோம். அவரோட பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், இந்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்திருப்பீங்க, அவரை ஆராதித்திருப்பீங்க என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நம்ம அடுத்த வாரம் இதே வேளையில் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தின் மேலும் விசேஷமாக உங்கள் பிள்ளைகள் மேலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் தங்கியிருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.